சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் தாவேக்க எம்எல்ஏ இளங்கோவன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அடிப்படை வசதிகள், நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள், பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சேவைகள் குறித்து விசாரித்தார். நோயாளிகளிடம் நலம் விசாரித்தார். அங்கிருந்த பெண் நோயாளி முனியம்மாள் என்பவர் எம்எல்ஏ இளங்கோவனிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்தார். எம்எல்ஏ வந்தார்ல, அவரை போய் பெட்ல இருந்து எந்திரிச்சு போய் என்னத்துக்காண்டி கூட்டு வந்தீங்கன்னு கேட்குறேன். என்ன கதவு அது? நீங்க செய்வீங்க, மற்ற பேர்ட்ட வருஷத்தோட சொல்லி நாங்க ஓஞ்சு போனோம். என்னன்னா இங்கதான் நோயாளிகள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா கொசுகள் எல்லாமே இங்க இருந்து உற்பத்தியா இப்படியே வந்து அதான் சரியா மூடாதனால கொசுகள் எல்லாமே வருது. நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயே கொசு பாருங்க. வருஷத்தோட கிளடு கட்ட கிடந்தவங்க எல்லாம் அவங்க 5 வருஷமா என்ன சொல்றாங்க? சொல்றீங்க, நீங்க கொசு கடியில படுத்திருக்கீங்கல்ல, அதை முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்க ஏதாவது அவங்க சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. செய்யக்கூடிய கடமை இருக்குன்னா அவங்க போய் கடமையை சொல்லணும். செய்யக்கூடாம எண்ணத்துல நினைக்கிறவங்க சரி பண்ணி செஞ்சிருங்க. என் பிள்ளையெல்லாம் படிக்கிறது, ஒரு வேலையை போட்டு கொடுங்க, டீச்சருக்கு படிக்கிறது. அதை நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கனால இந்த மாதிரி குறைகள்லாம் நீங்கள் உடனே சொன்னால் தான் சரி பண்ணுவாங்க. நம்ம ஒரு நாள் வந்துட்டு போயிடுவோம், அது பாட்டுக்கு திறந்துச்சு, நம்ம பொதுமக்கள் நமக்கு அதாவது இந்த கவனம் இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த தவறுகள்லாம் நடக்கலாம். சார் நம்ம உடனே கேட்டு தெரிஞ்சு. உங்கள் பேர் என்னம்மா? எந்த ஊர்? எந்த பேர் என்ன? மானாமதுரையில இருக்கேன். ஆனா இப்போ கவுன்சிலர் அப்படியே இருக்கேன். இப்போ எம்எல்ஏட்ட சொல்லியிருக்கீங்களா கோரிக்கை? நல்லபடியா நீங்க தீர்க்கணுமா ஆக்கணுமா, அதுக்கு நல்லா மக்களை காப்பாற்றணும். 2500 ஏற்றி விட்டுறாங்க மக்களுக்கு. அந்த மாதிரி நமக்கு வேலை வந்துருச்சுன்னா கண்டிப்பா 2500 பெருசா தெரியாது. ஆனா போட்டிருக்கனால பல குடும்பம் கெடுது. தமிழ்நாடு நடவடிக்கை 217 கடை அடைச்சிருக்காங்க. கொஞ்சம் குறைச்சு மக்களுக்கான நிறைய சேவைகள்லாம் நிறைய காத்திருக்கு. கவலைப்படாது. இந்த களவாணிகளை பூரா அப்படியே பிடிக்க வரல ஷூட்டிங் ஆடுறது. ஒருத்தரை சுட்டுட்டா அது ஒழுங்குறோம்.